தலைப்பு செய்திகள். புதிய வைரஸ் காரணமாகவே டெங்கு பரவல் அதிகரித்துள்ளது, பிரதமர் தெரிவிப்பு. பிரித்தானிய உயர்மட்ட ராஜதந்திர அதிகாரிகளுடன் தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் சந்திப்பு. பொசான் டன்சல்களில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க கோரிக்கை. ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் கைது. நடிகரும் திரைப்பட இயக்குனருமான பாக்யராஜ் காலமானார். விரிவான செய்திகள். புதிய டெங்கு வைரஸ் ஒன்று பரவி வருவதன் காரணமாகவே நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், புதிய வைரஸ் தாக்கத்தினால் டெங்கு பரவல் அதிகரித்த போதிலும் நாம் விசேட ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தோம். தற்போது அதன் பரவலில் ஓரளவுக்கு குறைவு ஏற்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டமே டெங்குவினால் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மகரகம மற்றும் கொழும்பு புறநகர் பகுதிகளில் இதன் பரவல் அதிகமாக காணப்படுகின்றது. வீடுகளை விடவும் பொது இடங்கள், குறிப்பாக பாடசாலைகள், அலுவலக வளாகங்கள் மற்றும் பாழடைந்த வெற்றி நிலங்களில் டெங்கு நுளம்பு பெருகும் இடங்கள் அதிகமாக கண்டறியப்பட்டுள்ளன. ஆனால் அந்த வெற்றி நிலங்களில் ஏதேனும் தூய்மைப்படுத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ள செல்லும் போது அதன் உரிமையாளர்கள் உரிமை கோரி வருகின்றனர். அத்துடன் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள இடங்களிலும் டெங்கு நுளம்புகள் பெருக்கம் அடையாளம் காணப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் சூழ்நிலையை கருத்திற்கொண்டு நேற்றைய தினத்திலும் நாட்டின் பல பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது சில அரச நிறுவன வளாகங்களுக்குள் நுளம்பு பெருகும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கான ஐக்கிய ராச்சியத்தின் வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் லோரா பியூபில்ஸுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் இடையில் சந்தித்து விரைவான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை மற்றும் தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் அபிலாஷைகள் தொடர்பான பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து ஆழமாக கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. குறிப்பாக அதிகார பகிர்வை அர்த்தமுள்ள வகையில் நடைமுறைப்படுத்துவதன் அவசியம், நீண்ட காலமாக நடைமுறைப்படுத்தப்படாமல் நிலுவையில் உள்ள மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்த வேண்டிய தேவை, மனித உரிமைகள் பாதுகாப்பு, பொறுப்புக்கூறல், இடைநிலை நீதி, ஜனநாயக மற்றும் நல்லாட்சி சீர்திருத்தங்கள், சட்டத்தின் ஆட்சி மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் பொசோன் போயா தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பெருமளவிலான தன்செல்கள் இதுவரையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் பதில் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார். வெசாக் போயா தினத்துடன் ஒப்பிடுகையில் அதிகளவிலான தன்செல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அதிகளவிலான தன்செல்கள் வடமத்திய மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தன்செல்களை நடத்தும் போது பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பயன்பாட்டை தவிர்ப்பது முக்கியம் என சுட்டிக்காட்டிய அவர், பிளாஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்தி வழங்கப்படும் சூடான பானங்கள் மற்றும் உணவுகள் குறித்து விசேட கவனம் செலுத்தி சோதனைகள் நடத்தப்படும் என்றும் இங்கு குறிப்பிட்டார். சூடான மற்றும் குளிர்ந்த உணவுகளை பொலித்தீன் பைகளில் சேமித்து வைப்பது மிகவும் அபாயகரமானது என்பதால் இது குறித்து அதிக கவனம் செலுத்தி செயற்படுமாறு அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இந்த நாட்களில் டெங்கு அதிதொற்று நிலைமை காணப்படுவதால் தன்செலுக்காக பொலித்தீன் பயன்படுத்துவது அதற்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என சுட்டிக்காட்டிய அவர், தன்செல்களை வழங்கும் போது பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் குறித்து அதிக கவனம் செலுத்தி செயற்பட வேண்டும் என்று தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போது மேலும் தெரிவித்தார். முன்னைய சந்தர்ப்பங்களில் குறிப்பாக கோப்பி மற்றும் குளிர்பான தன்செல்களில் பானங்களை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கோப்பைகள் கண்ட இடங்களில் வீசப்படுவதில் நாங்கள் கண்டிக்கின்றோம். எனவே அது குறித்து விசேட கவனம் செலுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனெனில் இவ்வாறு வீசப்படும் பாத்திரங்களில் நீர் தேங்கி டெங்கு நுளம்புகள் பெருகும் அபாயம் காணப்படுகிறது என தெரிவித்துள்ளார்.
ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவர் நாட்டை விட்டு தப்பி செல்வதற்காக வேறொருவரின் பெயரில் போலி கடவுச்சீட்டு ஒன்றை தயாரித்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றவியல் பணியகத்தின் கொலை மற்றும் திட்டமிட்ட குற்ற விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமையவே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 41 வயதுடைய கண்டி பகுதியை சேர்ந்த பாராளுமன்றம் மற்றும் அமைச்சரவை பிரிவின் ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஆவார். சந்தேக நபர் இதற்கு முன்னர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் வெளிநாட்டு தூதுக்குழு பிரிவின் பிரதி கட்டுப்பாட்டாளராக பணியாற்றிய காலத்திலேயே இந்த குற்றத்தை செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குற்றத்தடுப்பு, போக்குவரத்து, சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரன்மால் கொடித்துவாக்கு, மத்திய குற்றவியல் பணியகத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சந்தன கொடித்துவாக்கு மற்றும் மத்திய குற்றவியல் பணியகத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கமால் ஆரியவங்ச ஆகியோரின் மேற்பார்வையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மத்திய குற்றவியல் பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. தமிழ் திரையுலகில் முன்னணி இயக்குனரும் பிரபல நடிகருமான கே. பாக்கியராஜ் நேற்று திடீரென்று மாரடைப்பால் மரணமடைந்துள்ளார். அவருக்கு வயது 73 ஆகும். பாக்கியராஜ் நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் உள்ள வீட்டில் மனைவி பூர்ணிமா, மகன் சாந்தனு ஆகியோருடன் வசித்து வந்தார். நேற்று காலை அவர் திடீரென நெஞ்சு வலிப்பதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக அவரை சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்போலோ வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவருக்கு வைத்தியர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனாலும் சிகிச்சை பலனின்றி பாக்கியராஜ் காலை 7 மணி அளவில் மரணமடைந்தார். தமிழ் திரையுலகில் திரைக்கதை மன்னன் என போற்றப்பட்டு வந்த பாக்கியராஜின் மரணம் திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் மரணமடைந்த பாரதி ராஜா உடல் அடக்கம் செய்யப்பட்ட நிகழ்ச்சியின் போது கூட பாக்கியராஜ் ஆரோக்கியமாகவே காணப்பட்டார். எப்போதும் போல தனது பணிகளை அவரே மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் அவர் திடீரென மரணமடைந்தமை அவரது குடும்பத்தினரை கடும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ் திரையுலகினை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ் சினிமாவில் குடும்ப பாங்கான படங்கள் என்றாலே பாக்கியராஜின் பெயர் தான் நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு தனது அனைத்து படங்களிலும் எளிமையான கதைகளை, நகைச்சுவைகளை மற்றும் குடும்ப உணர்வுகளுடன் வெளிப்படுத்தியிருந்தார். தனித்துவமான திரைக்கதையால் ரசிகர்களின் மனதில் தனி இடத்தை பிடித்திருந்தார். தமிழ் சினிமாவின் முக்கிய படைப்பாளிகளில் ஒருவரான பல தசாப்தங்களாக சினிமாவில் கோலோச்சி முத்திரை பதித்தவர் இவராவார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல் நாட்டுக்கு சென்றுள்ளார். இந்தியா செஷல் நாடுகளுக்கு இடையிலான தூதரக உறவின் 50வது ஆண்டை குறிக்கும் வகையில் செஷல் நாட்டின் பொன்விழா தேசிய தின கொண்டாட்டத்தில் தலைமை விருந்தினராக பங்கேற்கவும் அவர் அங்கு சென்றுள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தின் மிக சுவாரஸ்யமான மற்றும் முக்கிய நிகழ்வாக உலகின் மிக வயதான நிலவாழ் உயிரினமான ஜொனாத்தன் என்ற ராட்சத ஆமையை பிரதமர் மோடி சந்தித்தார். ஜொனாத்தன் என்பது ஒரு அல்ட்ராப்டா ராட்சத ஆமை வகையாகும். இதன் தற்போதைய வயது சுமார் 194 ஆண்டுகளாகும். உலகிலேயே தற்போது உயிரோடு இருக்கும் விலங்கினங்களிலேயே மிகவும் வயதான நிலவாழ் உயிரினம் என்ற கின்னஸ் உலக சாதனையை இந்த ஆமை பெற்றுள்ளது. பொதுவாக செயின்ட் ஹெலினா தீவில் வசிக்கும் இந்த வகை ராட்சத ஆமை தற்போது செஷல்ஸ் தேசிய தாவரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. வயது முதிர்வு காரணமாக ஜொனாத்தனுக்கு கண் பார்வை மற்றும் மோப்ப சக்தி குறைந்துவிட்டாலும் இது இன்னும் நல்ல ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்பாகவும் உணவு உண்டும் வாழ்ந்து வருகின்றது. வரலாற்றில் இன்று 1950 கொரிய போர். கொரிய மக்கள் இராணுவம் சியோல் தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையில் நடத்திய தாக்குதலில் 700 பேர் கொல்லப்பட்டனர். 1981 தெஹ்ரானில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இஸ்லாமிய குடியரசு கட்சியின் 73 அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். 1987 இராணுவ வரலாற்றில் முதல் தடவையாக பொதுமக்கள் மீது வேதிப்பொருள் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈராக்கிய போர் விமானங்கள் ஈரானின் சுர்தாசு நகர் மீது தாக்குதல் நடத்தியது. 2016 துருக்கியின் இஸ்தான்புல் வானூர்தி நிலையத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 42 பேர் கொல்லப்பட்டனர்.
230 பேர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.